வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். பதவியேற்பு விழாவில் தமிழ்தாய் வாழ்த்து அவமதிக்கப்பட்டதற்கு கண்டனம். கருப்பு கொடியுடன் ஆளுநர் மாளிகை முற்றுகையிட முயன்ற தமிழ் உரிமை இயக்கத்தினர் கைது. கருப்பு திரைப்படத்தின் சிறப்பு காட்சிகள் திடீர் ரத்து. ரசிகர்கள் ஆர்ப்பாட்டம். தமிழக அமைச்சரான பிறகு முதன் முறையாக புதுவை வந்தார் ஆனந்த். அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் சிறப்பு பூஜை. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி முதலமைச்சர் பதவியேற்பு விழாவில் தமிழ்தாய் வாழ்த்து அவமதிக்கப்பட்டதை கண்டித்து தமிழ் உரிமை இயக்கத்தினர் கருப்பு கொடியுடன் தமிழ்தாய் வாழ்த்து பாடலை பாடியபடி ஆளுநர் மாளிகையில் முற்றுகையிட முயன்றபொழுது அவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். புதுச்சேரி முதலமைச்சராக ரங்கசாமி மற்றும் அமைச்சர்கள் பதவியேற்பு விழா மக்கள் மாளிகையில் நடைபெற்றது. இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட துணைநிலை ஆளுநர் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இந்த விழாவில் முதலாவதாக வந்தே மாதரம் பாடலும், இரண்டாவதாக தேசிய கீதமும் பாடப்பட்டு தமிழ்தாய் வாழ்த்து மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் துணைநிலை ஆளுநரின் செயலை கண்டித்தும் புதுச்சேரி தமிழ் உரிமை இயக்கத்தினர் கருப்பு கொடியுடன் ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட போவதாக அறிவித்திருந்தனர். அதன்படி காமராஜர் சதுக்கம் அருகே ஒன்று திரண்ட தமிழ் உரிமை இயக்கத்தினர் அதன் தலைவர் பாவானந்த் தலைமையில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதனை கண்டித்து கோஷங்கள் எழுப்பியபடி நேருவீதி வழியாக கருப்பு கொடி ஏந்தியவாறு பேரணியாக சென்றனர். இதனையடுத்து அவர்களை பெரியகடை காவல் நிலையம் அருகே காவல்துறையினர் தடுப்பு கட்டைகள் அமைத்து தடுத்தனர். தொடர்ந்து தமிழ் உரிமை இயக்கத்தினர் தமிழ்தாய் வாழ்த்து பாடலை பாடியபடி அங்கேயே துணைநிலை ஆளுநரின் உருவப்படத்தை கிழித்து எறிந்தும் தீ வைத்து எரிக்க முயன்றனர். இதனால் லேசான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. தொடர்ந்து 50க்கும் மேற்பட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். இதுகுறித்து போராட்டக்காரர்கள் கூறுகையில், புதுச்சேரியில் நடைபெறும் எந்த அரசு விழாவாக இருந்தாலும் முதலில் தமிழ்தாய் வாழ்த்துதான் இசைக்கப்பட வேண்டும். தொடர்ந்து தமிழ்தாய் வாழ்த்து அவமதிக்கப்பட்டால் மீண்டும் ஒரு மொழி போர் உருவாகும் என்றும் அவர்கள் எச்சரிக்கை விடுத்தனர். அந்த RSS ரவி மேடையில் இருக்கிற போது, மோடியும் அமித்ஷாவும் மேடையில் இருக்கிற போது பாடல், இந்த வந்தே மாதர பாடல் மதவெறியை தூண்டுகிற பாடல், இந்த மண்ணில் சகோதரராக வாழக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு எதிராக எழுதப்பட்ட பாடல். தாய்மொழியாகப்பட்ட தமிழர்கள் புதுவையில் சுற்றுலா வந்தவர்களின் இருசக்கர வாகனம் பறிக்கப்பட்ட வழக்கில் 14 வழக்குகள் கொண்ட சரித்திர பதிவேடு குற்றவாளி உட்பட 2 பேர் கைது செய்யப்பட்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கம் பள்ளிப்பேட்டை மசூதி தெருவை சேர்ந்த 30 வயதான நிஜாம் பாஷா கறிக்கடையில் வேலை செய்து வருகிறார். கடந்த 9ஆம் தேதி தன்னுடன் வேலை செய்யும் குலாமுடன் புதுச்சேரியை சுற்றி பார்க்க இருசக்கர வாகனத்தில் வந்துள்ளார். அவர்களுடன் வருவதாக கூறிய சுகுமார் பேருந்தில் பின்னர் வந்துள்ளார். மூவரும் புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள விடுதியில் அறையெடுத்து தங்கி மது அருந்திய நிலையில் இரவு டிஃபன் வாங்கி வருவதாக கூறி சுகுமார் இருசக்கர வாகனத்தை எடுத்து சென்றுள்ளார். நீண்ட நேரம் ஆகியும் அவர் திரும்பாததால் மறுநாள் காலை கேட்டபோது கடற்கரைக்கு சென்று திரும்பி வரும்போது அடையாளம் தெரியாத 3 பேர் மிரட்டி செல்போன் மற்றும் இருசக்கர வாகனத்தை பறித்து சென்றதாக தெரிவித்தார். இதுகுறித்து உருளையன்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டதை தொடர்ந்து வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வந்தனர். இந்த நிலையில் புதுவை கடலூர் சாலையில் காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போது சந்தேகப்படும்படியாக இருசக்கர வாகனத்தில் வந்த 2 வாலிபர்களை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்ததால் காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரித்த போது அவர்கள் கண்டாக்டர் தோட்டம் பகுதியை சேர்ந்த சஞ்சய்குமார் மற்றும் சந்தோஷ் என்பது தெரிய வந்தது. மேலும் அவர்கள் ஓட்டி வந்தது சுகுமாரிடமிருந்து பறிக்கப்பட்ட இருசக்கர வாகனம் என்பதும் கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து இருவரையும் கைது செய்த காவல்துறையினர் இருசக்கர வாகனம் மற்றும் செல்போனை பறிமுதல் செய்தனர். கைது செய்யப்பட்ட சஞ்சய்குமார் மீது 14 வழக்குகளும் சந்தோஷ் மீது 2 வழக்குகளும் இருப்பது குறிப்பிடத்தக்கது.
ஐந்தாவது முறையாக முதலமைச்சராக பதவியேற்ற ரங்கசாமிக்கு உழவர்கரை தொகுதி என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் நாராயணசாமி பொன்னாடை போற்றி பூங்கொத்து கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவித்தார். புதுச்சேரியில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி 18 இடங்களை கைப்பற்றிய நிலையில் ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி பதவியேற்றார். அவருக்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். இந்த நிலையில் சட்டப்பேரவையில் நடைபெற்ற விழாவில் புதுச்சேரி முதல்வராக 5வது முறையாக பதவியேற்ற முதலமைச்சர் ரங்கசாமிக்கு உழவர்கரை தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் நாராயணசாமி பொன்னாடை போற்றி பூங்கொத்து கொடுத்து வாழ்த்துக்கள் தெரிவித்து ஆசி பெற்றார். அப்போது உழவர்கரை தொகுதியை சேர்ந்த என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். நடிகர் சூர்யா நடித்துள்ள கருப்பு திரைப்படத்தின் சிறப்பு காட்சிகள் திடீரென ரத்து செய்யப்பட்டதால் புதுச்சேரியில் ரசிகர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நடிகர் சூர்யா நடித்துள்ள கருப்பு திரைப்படத்தை இயக்குனர் ஆர்.ஜே. பாலாஜி இயக்கியுள்ளார். மேலும் இப்படத்தில் அவர் முதல் முறையாக வில்லன் கதாபாத்திரத்திலும் நடித்துள்ளார். நடிகர் சூர்யாவிற்கு ஜோடியாக நடிகை த்ரிஷா நடித்துள்ளார். மேலும் நடிகர்கள் சுவாசிகா, இந்திரன், யோகி பாபு, சிவதா நாயர், சுப்ரீத் ரெட்டி, அனகா, மாயா, ரவி மற்றும் நடராஜன், சுப்பிரமணியம் உள்ளிட்டோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர். திரைப்படம் வெளியாவதை முன்னிட்டு புதுச்சேரி காமராஜர் சாலையில் உள்ள ஜீவா ருக்மணி திரையரங்கில் நடிகர் சூர்யா தலைமை ரசிகர் மன்றம் சார்பில் அவரது பேனருக்கு பாலாபிஷேகம் செய்யப்பட்டு டிஜே இசை மற்றும் நடன நிகழ்ச்சிகளுடன் திருவிழா சூழல் ஏற்படுத்தப்பட்டது. திரைப்படத்தை காண ரசிகர்கள் உற்சாகத்துடன் காத்திருந்த நிலையில் திடீரென திரையரங்கு நிர்வாகம் சார்பில் சிறப்பு காட்சி ரத்து செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. இதனால் அதிருப்தியடைந்த ரசிகர்கள் திரையரங்கு முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து முன்பதிவு செய்யப்பட்ட டிக்கெட்டுகளுக்கான தொகை ரசிகர்களுக்கு திருப்பி வழங்கப்பட்டது. தமிழக அமைச்சரான பிறகு முதன் முறையாக புசி ஆனந்த் புதுச்சேரிக்கு வருகை தந்து அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்தார். புதுச்சேரி மாநிலத்திற்கு வருகை தந்த தமிழக அமைச்சரும் தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளருமான ஆனந்த் புதுச்சேரி நேரு வீதி பகுதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்து சுவாமி தரிசனம் செய்தார். புதுச்சேரியில் தங்கியிருக்கும் நாட்களில் தினமும் இந்த ஆலயத்திற்கு வந்து வழிபட்டு செல்வது அமைச்சர் ஆனந்தன் வழக்கமாக இருந்து வருகிறது. அந்த வகையில் அமைச்சரான பிறகு முதல் முறையாக புதுச்சேரி வருகை தந்த அவர் அங்காளம்மன் ஆலயத்திற்கு சென்று சிறப்பு பூஜை நடத்தி அம்மனை வழிபட்டார். அப்போது ஆலய நிர்வாகிகள் மற்றும் பக்தர்கள் அவருக்கு வரவேற்பு அளித்தனர். மேலும் புதுச்சேரியை சேர்ந்த தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் அமைச்சராக பொறுப்பேற்றதற்காக அமைச்சர் ஆனந்திற்கு நன்றி தெரிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். தொடர்ந்து உருளையன்பேட்டை தொகுதியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் நேரில் சந்தித்து அமைச்சர் ஆனந்திற்கு வாழ்த்து தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் தமிழக வெற்றி கழகத்தின் மாநில நிர்வாகிகள் மற்றும் கட்சி பொறுப்பாளர்கள் பலரும் கலந்து கொண்டனர். முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து நடிகர்கள் சதீஷ், தங்கதுரை ஆகியோர் வாழ்த்துக்கள் தெரிவித்தனர். புதுச்சேரி மாநிலத்தின் முதலமைச்சராக 5வது முறையாக பொறுப்பேற்றுள்ள ரங்கசாமியை பிரபல திரைப்பட நடிகர்கள் சதீஷ் மற்றும் தங்கதுரை நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர். முதல்வரின் இல்லத்தில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது நடிகர்கள் இருவரும் முதலமைச்சர் ரங்கசாமிக்கு பொன்னாடை அணிவித்து மரியாதை செலுத்தி அவரது ஆசியையும் பெற்றனர். இந்த சந்திப்பின் போது திரைப்பட நடிகர் PRO மற்றும் கலைமாமணி குமரன் உடனிருந்தார்.
மேலும் புதுச்சேரியை சேர்ந்த நடிகர்கள் மற்றும் திரைப்பட துறையை சேர்ந்த பலரும் கலந்து கொண்டு முதலமைச்சர் ரங்கசாமிக்கு வாழ்த்து தெரிவித்தனர். இந்த சந்திப்பு அரசியல் மற்றும் திரைப்பட துறையினர் இடையே கவனம் பெற்றுள்ளது. மணப்பட்டு கிராமத்தில் மறைந்த மனோகரன் அவர்களின் முதலாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு பொதுமக்களுக்கு புத்தாடை மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் கன்னிக்கோவில் அடுத்துள்ள மணப்பட்டு கிராமத்தில் வசித்து வரும் சுந்தரமூர்த்தி விஜயலட்சுமி இவர்களின் குமாரனும் பாரதிய ஜனதா கட்சி முன்னாள் மாவட்ட செயலாளர் அரியங்குப்பம் ஓட்டுநர் மனோகரன் அவர்களின் முதலாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு கன்னிக்கோவில் பெட்ரோல் பங்க் அருகில் மனோகரன் அவர்களுடைய திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மௌன அஞ்சலி செலுத்தி மரியாதை செய்தனர். அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு புத்தாடைகள் மற்றும் அன்னதானங்கள் 500 நபர்களுக்கு வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை சுந்தரமூர்த்தி விஜயலட்சுமி குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் நண்பர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். ஜவஹர்லால் விபத்து காப்பீடு திட்டம் குறித்து இந்திய அஞ்சல் துறை பாண்டிச்சேரி அஞ்சல் கோட்ட முதுநிலை கண்காணிப்பாளர் விளக்கம் அளித்துள்ளார். பாண்டிச்சேரி அஞ்சல் கோட்ட முதுநிலை கண்காணிப்பாளர் செல்வி இனக்கொள்ளு காவ்யா வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்திய அஞ்சல் துறையும் இந்தியா போஸ்ட் பேமெண்ட் வங்கியும் இணைந்து குறைந்த தொகையில் விபத்து காப்பீடு திட்டத்தை வழங்கிக் கொண்டு வருகிறது. இந்த திட்டத்தில் கடலூர் காரணப்பட்டு விநாயகர் கோவில் தெருவில் வசிக்கும் டாக்ஸி ஓட்டுநர் சுரேஷ் விபத்து காப்பீடு திட்டத்தில் 799 ரூபாய் செலுத்தி இத்திட்டத்தில் இணைந்திருந்தார். அவர் அரியாங்குப்பம் பகுதியில் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக நடைபெற்ற விபத்தில் சிக்கி அவரது கால் பகுதி அடிபட்டது. இதனால் அவரின் மருத்துவ செலவு தொகையை விபத்து காப்பீடு திட்டத்தின்படி 85,899 ரூபாய்க்கான காசோலையை இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் பேங்க் பாண்டிச்சேரி கிளை மேலாளர் வினோத்குமார் வழங்கினார். செல்வம் ரிலேஷன்ஷிப் எக்ஸிகியூட்டிவ் அதிகாரி உடன் இருந்தார். நாள்தோறும் வேலை செய்யும் இடங்களில், வீடுகளில், பயணங்களின் போது என பல்வேறு எதிர்பாராத விபத்துகளால் பொதுமக்கள் பாதிப்படைகின்றனர். இதனால் வருவாய் இழப்பு, கடன், மருத்துவ செலவு, குழந்தைகளின் கல்வி, குடும்பத்தின் எதிர்காலம் என அனைத்துமே கேள்விக்குறியாகி விடுகின்றன. இவை அனைத்தையும் கருத்தில் கொண்டு எதிர்பாராத விபத்துகளால் ஏற்படும் செலவுகள், பகுதி ஊனம், நிரந்தர ஊனம் மற்றும் உயிரிழப்பு அனைத்திற்கும் பயனளிக்கக்கூடிய விபத்து காப்பீடு திட்டத்தை பொதுமக்களுக்கு அஞ்சல் துறை இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் வங்கி வழியாக வழங்குகிறது. திட்டத்திற்கான வயது வரம்பு 18 வயது முதல் 65 வயதிற்குட்பட்டது. இத்திட்டத்தில் தங்களை இணைத்துக் கொள்ளலாம். இத்திட்டத்திற்கு தேவையான ஆவணங்கள்: ஆதார் எண், மொபைல் எண், வாரிசுதாரரின் விவரங்கள், திட்டத்தின் கட்டண விவரங்கள். 320க்கு 5 லட்சம் ரூபாய், 599க்கு 10 லட்சம் ரூபாய், 799 ரூபாய்க்கு 15 லட்சம் ரூபாய் என்ற வகைகளில் இந்த திட்டத்தில் இணையலாம். விபத்து காப்பீடு திட்டத்தை புதுச்சேரியில் உள்ள அனைத்து அஞ்சலகங்களிலும் இத்திட்டத்தினை பதிவு செய்து கொள்ளலாம். எனவே புதுச்சேரி மக்கள் இந்த நல்லதொரு வாய்ப்பை பயன்படுத்தி திட்டத்தில் சேர்ந்து கொள்ளுமாறு கேட்டுக் கொண்டுள்ளார். மேலும் விவரங்களுக்கு தலைமை அஞ்சல் அலுவலகம் மற்றும் அனைத்து அஞ்சலகங்களையும் அணுகலாம் அல்லது 9952053573 என்ற எண்ணில் புதுச்சேரி கிளை இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் வங்கி கிளை மேலாளரை தொடர்பு கொள்ளலாம் என குறிப்பிட்டுள்ளார். திண்டிவனத்தில் சி.வி. சண்முகம் ஆதரவாளர்கள் எடப்பாடி பழனிசாமியின் உருவப்படத்திற்கு கரி பூசி செருப்பால் அடித்து அவமரியாதை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சட்டமன்றத்தில் நேற்று நடைபெற்ற தாவேக தலைமையிலான ஆட்சியின் நம்பிக்கை வாக்கெடுப்பில் அதிமுகவின் மற்றொரு அணியினரான சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி உள்ளிட்ட 25 பேர் தாவேகாவிற்கு ஆதரவாக செயல்பட்டதை தொடர்ந்து அவர்களை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கட்சியின் மாவட்ட செயலாளர் மற்றும் பொறுப்புகளில் இருந்து நீக்கினார்.
இதனைத் தொடர்ந்து விழுப்புரம் மாவட்ட செயலராக பசுபதி என்பவரை நியமனம் செய்தார். இந்த நிலையில் நேற்று இரவு விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் மொட்டையன் தெருவில் உள்ள சி.வி. சண்முகம் இல்லம் எதிரில் வரையப்பட்டிருந்த எடப்பாடி பழனிசாமியின் உருவப்படத்தை அவரது ஆதரவாளர்கள் செருப்பால் அடித்தும் கருப்பு ஆயில் கொண்டு கரி பூசியும் எதிர்ப்பு தெரிவித்தனர். மேலும் சி.வி. சண்முகத்திற்கு ஆதரவாகவும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராகவும் கோஷங்களை அவர்கள் எழுப்பினர். இதனால் திண்டிவனத்தில் பெரும் பரபரப்பு நிலவியது. மேலும் சசிகலா அணியில் இருந்த முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் முகமது ஷெரீப் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் இன்று அதிமுகவில் இணைந்துள்ளார். அதிமுகவிலிருந்து பிரிந்து பல்வேறு கட்சிகளுக்கு சென்றவர்கள் தற்பொழுது அதிமுகவில் இணைந்து வருவது குறிப்பிடத்தக்கது. இதனால் திண்டிவனத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பதவியேற்பு விழாவில் தமிழ்தாய் வாழ்த்து அவமதிக்கப்பட்டதற்கு கண்டனம். கருப்பு கொடியுடன் ஆளுநர் மாளிகை முற்றுகையிட முயன்ற தமிழ் உரிமை இயக்கத்தினர் கைது. கருப்பு திரைப்படத்தின் சிறப்பு காட்சிகள் திடீர் ரத்து. ரசிகர்கள் ஆர்ப்பாட்டம். தமிழக அமைச்சரான பிறகு முதன் முறையாக புதுவை வந்தார் ஆனந்த். அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் சிறப்பு பூஜை. இதுடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.